50 கால வருஷம் 60 கால வருஷமா நம்ம ஓட்டு போட்டுட்டு இருக்கோம். இந்த கட்சிக்கு போடுறோம், அந்த கட்சிக்கு போடுறோம், மாத்தி போடுறோம். ஓகே, இது வரைக்கும் போட்டது எல்லாமே ஓகே. நம்ம பல அரசியல்வாதிகளை பார்த்திருப்போம், பல அரசியல் முதலைகளை பார்த்திருப்போம், பல அரசியல் கற்கண்களையும் நம்ம பார்த்திருப்போம். நாட்டுல நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. இதுக்கப்புறம் வரப்போற காலகட்டத்துல ஒரு புதுவான அரசியல் நம்ம நாட்டுக்கு தரணுன்றக்காக மட்டும்தான் நம்ம கட்சி தொடங்கியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு மேலே வெற்றி கழகத்திலிருந்து வரப்போற ஃபியூச்சர் எம்எல்ஏஸ் ஒரு யங்ஸ்டரா இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? எப்படி இருந்தாலும் நம்ம தளபதி அவரோட மைண்ட்ல அதான் இருக்கும். ஏன்னா இளைஞர் கையில நாடு போச்சுனாதான் நாடு மாறும்னு தான் அவர் வந்திருக்காரு. உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு? இளைஞர்கள் வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு வேணும், இதை மாத்துங்க, இதை செய்யுங்கன்னு உங்களுக்கு கோரிக்கைலாம் இருக்கும்ல, அதெல்லாம் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் அதெல்லாம் பார்த்து என்னன்னு படிச்சு அதுல இருந்தே ஒரு பிரச்சனை எடுத்து பேசி என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அதுல இருந்தே ஒன்று பண்ணுவோம், மக்களுக்காக ஒன்று பண்ணுவோம். நிறைய இடத்துல நிறைய பிரச்சனை இருக்கு. பிரச்சனையை பேசுறதுக்கு யாரும் வர மாட்டாங்க, கேட்கறதுக்கு யாரும் வர மாட்டாங்க. பேசுறதுக்கும் நாங்களே வரோம், கேட்கறதுக்கும் நாங்களே வரோம், மாத்துறதுக்கும் நாங்களே வரோம். பார்த்து பண்ணுங்க. உங்க கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிருப்பேன். யாருன்னா காட்டுறாடே எங்க அண்ணன்.